வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நாட்டின் பிரதான தொடர்புத்துறை சேவை முறையை கீழறுப்பு செய்தனர். 13 பேருக்கு எதிராக சோஸ்மா சட்டம் பாய்ந்தது. நாட்டின் பிரதான தொடர்புத்துறை சேவை முறையை கீழறுப்பு செய்து நிலைக்குத்த வைத்ததாக நம்பப்படும் கேபிள் திருடும் கும்பலைச் சேர்ந்த 13 பேருக்கு எதிராக சோஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசின் ஒமார் தெரிவித்துள்ளார். அந்த 13 பேருக்கு எதிரான தடுப்பு காவல் சோஸ்மாவின் கீழ் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கேபிள் திருடும் கும்பலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் லூசோ மூலிய தேடுதல் நடவடிக்கையில் 13 பேரும் பிடிபட்டுள்ளனர். ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் ஆகிய பகுதிகளில் ஒரே நேரத்தில் தொடர்புத்துறை சேவை முறையை நிலைக்குத்த செய்யும் வகையில் இவர்கள் இந்த கேபிள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். பொது அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருப்பதால் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மா அவர்களுக்கு எதிராக பாய்ந்துள்ளது என்று டத்தோ உசேன் உமார் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கின் முதன்மை வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லாவிற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சட்டத்துறை அலுவலகம் தொடுக்கவிருக்கிறது. கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கை ஜெர்மனியின் நாஜிக்களுடன் ஒப்பீடு செய்து ஷஃபி பேசியதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. ஷஃபியின் குற்றச்சாட்டும் ஒப்பீடும் கடுமை வாய்ந்தது. மலேசியாவில் நீதித்துறையில் சுதந்திரம் இல்லை என்பது போலவும் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிட்டது போலவும் ஷஃபியின் குற்றச்சாட்டு அமைந்துள்ளது என்று சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நாட்டின் பிரதமராக இருந்தபோது நடந்த மிகப்பெரிய ஊழலான எம்டிபி நிதி மோசடியில் முக்கிய சூத்திரதாரியான கோல்ட்மேன் சாக்ஸ் முன்னாள் வங்கி அதிகாரி டிம் லேசனருக்கு அமெரிக்கா நியூயார்க் நீதிமன்றம் இன்று 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. தம்முடைய செயலுக்காக மிகவும் வருத்தம் கொள்வதாகவும் இதற்காக மலேசிய மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் லேசனர் தெரிவித்தார். தனது கருணை மனுவில் லேசனர் இவ்வாறு தெரிவித்தபோது அவருக்கு நீதிபதி மார்கோ புரோடி கடும் எச்சரிக்கை விடுத்தார். வங்கியின் முக்கிய அதிகாரி என்ற முறையில் மிக துணிச்சலாக பெரிய ஊழலுக்கு காரணமாக இருந்தது குறித்து லேசனரை நீதிபதி மார்கோ புரோடி கண்டித்தார். போலீசாரால் இன்னமும் தேடப்பட்டு வரும் மலேசிய தொழில் அதிபர் ஜோலோவின் உதவியுடன் எம்டிபிக்காக 650 கோடி அமெரிக்க டாலர் அல்லது கிட்டத்தட்ட 2600 கோடி மலேசிய ரிங்கேட் மதிப்புள்ள பங்குகளை விற்பனை செய்வதில் லேசனர் தலைமையிலான கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி முக்கிய பங்காற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. 13வது மலேசிய திட்டம் வரும் ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே நாட்டின் புதிய பொருளாதார அமைச்சரை நியமிக்க வேண்டிய அவசியத்தை பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் வலியுறுத்தியுள்ளார். 13வது மலேசிய திட்டம் முழுக்க பொருளாதார அமைச்சை சார்ந்துள்ளது. எனவே புதிய அமைச்சரை நியமிப்பதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று அஹ்மத் மஸ்லான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அதிகமான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் அவற்றை தாக்கல் செய்வதற்கு பொருளாதார அமைச்சர் ஒருவர் விரைந்து நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த மே 13ஆம் தேதி தொழுக்கின்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் FRU பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான கற்களை ஏற்றி வந்த லாரி நிறுவனத்தின் போக்குவரத்து லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது. தஷ்வின் ட்ரேடிங் அந்த நிறுவனத்தின் போக்குவரத்து லைசன்ஸ் நேற்று மே 29ஆம் தேதி முதல் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தரை போக்குவரத்து அமலாக்கத்துறையான அப்பாட் அறிவித்துள்ளது. அந்த நிறுவனம் போக்குவரத்து விதிமுறைகள் நிபந்தனையை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக அப்பாட் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாற்றான் மனைவியை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக லாங் டைகர் என்பவருக்கு 12 ஆண்டு சிறை மற்றும் 5 பிரம்படி தண்டனை விதிக்கப்பட்டது. 36 வயதுடைய அப்துல் ஹமீத் என்ற லாங் டைகர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் நியாயமான சந்தேகங்களை எழுப்ப தவறிவிட்டதாக நீதிபதி இர்வான் ஸ்வைபோன் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். அதேவேளையில் குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் ப்ராசிக்யூஷன் தரப்பு வெற்றி கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
கடந்த 2019 ஆண்டு செப்டம்பர் 29 தேதி பிற்பகல் 2:05 மணியளவில் தங்கா புக்கிட் கம்பீர் தாமான் ஸ்ரீ ஜெயாவில் உள்ள ஒரு வீட்டில் 19 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக லாங் டைகருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மனதில் ஆறா காயத்தை ஏற்படுத்திய லாங் டைகர் செயல் கடுமையானதாகும் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். வரும் ஹஜ் பெருநாள் விடுமுறையின் போது வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நாள் ஒன்றுக்கு சராசரி 20 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிளாஸ் மலேசிய பிரஹாட் தெரிவித்துள்ளது. வரும் ஜூன் 5, 6, 8, 9 தேதிகளில் வழக்கமான வாகனங்கள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையை பயன்படுத்தவிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் வாகன நெரிசலில் சிக்குவதை தவிர்க்க தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு பிளஸ் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. வாகன ஓட்டிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வதற்கு மை பிளஸ் TTA என்ற செயலியை கொண்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. திருமணமான எலக்ட்ரிஷியனுடன் சல்லாபத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இடைநிலை பள்ளி ஆசிரியைக்கும் அந்த ஆடவருக்கும் மலாக்கா ஷரியா நீதிமன்றம் இன்று தலா 5000 ரிங்கெட் அபராதத்தை விதித்தது. கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் வைரலான அந்த ஆசிரியை சம்பந்தப்பட்ட ஒழுங்கீன நடவடிக்கை கல்வி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அந்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 31 வயதுடைய இருவரும் ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக நீதிபதி யூனுஸீன் அபராதம் விதிப்பதாக தீர்ப்பில் தெரிவித்தார். தனது கணவருடன் தொடர்பில் இருப்பதாக கூறி அந்த ஆடவரின் மனைவி சம்பந்தப்பட்ட ஆசிரியையை நேரடியாக சாடும் காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலானது. விரைவு பேருந்து ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் 28 பயணிகள் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர். இச்சம்பவம் நேற்று இரவு 9:50 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 406வது கிலோமீட்டரில் கமுன்டெங் அருகில் நிகழ்ந்தது. தீயின் ஜுவாலை பேருந்தின் நாலாபுறமும் பரவுவதற்கு முன்னதாகவே 28 பயணிகளும் அவசரமாக வெளியேறியதை தொடர்ந்து அனைவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. மோட்டார் சைக்கிள் ஒன்றை மோதி அந்த வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கி தீப்பொறிகளை உண்டு பண்ணியதாக நம்பப்படுகிறது. எனினும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பியதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் சபாருட்சி நொராமட் தெரிவித்தார். அலுஸ்டார் மேடான் சினியில் உள்ள ஒரு மலாய்க்கார வர்த்தக தளத்தில் கட்டடம் ஒன்றின் சுவரில் வரையப்பட்ட முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமதுவின் உருவமைப்பை கொண்ட சுவர் ஓவியம் அழிக்கப்பட்டிருப்பது குறித்து மாநகர் மன்றம் விளக்கம் அளித்துள்ளது. அந்த பழங்கால கட்டடத்தை சீரமைப்பு செய்வதற்கு அதன் உரிமையாளர் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு அலுஸ்டார் மாநகர் மன்றம் அனுமதி அளித்திருப்பதாக டத்தோ பண்டார் டத்தோ அப்துல் கஃபார் யாயா தெரிவித்தார். அந்த கட்டடம் சீரமைப்பில் இருப்பதால் அந்த ஓவியம் அழிக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் முடிந்த பின்னர் அந்த தேசியவாதியின் உருவமைப்பை கொண்ட ஓவியத்தை சுவரில் வரையலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அதுபோன்று ஓவியம் காட்சிக்கு வைக்கப்படலாம் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். லோரியினால் மோதப்பட்ட ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:40 மணியளவில் பண்டார் பாரு சுங்கைபுலோ பள்ளிவாசல் அருகில் நிகழ்ந்தது. அந்த லாரி மோட்டார் சைக்கிளை மோதிய பின்னர் கடை ஒன்றின் இரும்பு வேலியில் மோதியது. இதில் 30 வயது மதிக்கத்தக்க மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கினார். சுய நினைவின்றி கிடந்த அந்த நபர் மீட்கப்பட்டு மருத்துவ அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்று ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் ஹமாட் முக்லீஸ் தெரிவித்தார். 15 வயது மாணவனிடம் பாலியல் சேட்டை புரிந்ததாக இஸ்லாமிய சமயப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் மலாக்கா செஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். மலாக்கா ஜாசினில் உள்ள அந்த சமயப்பள்ளியின் வார்டன் அறையில் 38 வயதுடைய ஐசாட் அஸ்னி என்ற அந்த ஆசிரியர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த மே 23 தேதி நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் குற்றத்தை மறுத்து அந்த ஆசிரியர் விசாரணை கோரியுள்ளார். விசாரணை முடியும் வரையில் அந்த நபரை 9000 ரிங்கெட் ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி ரொஹாத்துல் அக்மார் அப்துல்லா அனுமதித்தார். பினாங்கு தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை
மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலுகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றோதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.